இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் அந்த பணத்தை தான் நாங்க பேங்க்குக்கு எடுத்துட்டு போயிருந்தோம் சார். சார் இவ்வளவுதான் சார் நடந்தது. கதையெல்லாம் நல்லதாமா இருக்கு. ஆனா அந்த கள்ள நோட்டு எப்படி வந்துச்சு? சார் உண்மையாவே அவங்க தான் சார் பணத்தை கொடுத்தாங்க. சார் ப்ளீஸ் என் புருஷனை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். விடுறதா? இது என்ன பெட்டி கேஸ் நினைச்சியா? கள்ள நோட்டு கேஸ். பிரச்சனை ரொம்ப பெருசு. டைரக்டா பேங்க்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் போன்னு சாதாரணமா விட்டுற முடியாது. இவங்கிட்ட இருந்து மொத்த உண்மை வர வைக்காம விட மாட்டேன். சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் சொல்றது உண்மைதான் சார், நம்புங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆனா நீங்க கள்ள நோட்டு கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குல்ல? பேங்க் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேற இருக்கு. உன் புருஷ தப்பு பண்ணலனா அவன் தப்பு பண்ணலங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டு அவனை வெளியே எடுத்துக்க. சார் ஏய் கிளம்புமா. சார் நான் துர்கா சார் சார் நான் சொல்றத கேளுங்க சார். இவர் எந்த தப்பும் பண்ணல சார். எழில் ப்ளீஸ் நீங்களும் சொல்லுங்க. கிளம்புமா. நிக்க கூடாது. சார் ப்ளீஸ் நீ போ. எழில் மா யாரோ சொல்றல வெளிய போமா. ஏய் இங்க பாரு. கத்த கூடாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா உண்மை சொல்லிடு. இல்ல வேற மாதிரி ஆயிடும். சொல்றா. போமா. மேடம் சொல்றல ப்ளீஸ் போமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். ப்ளீஸ். பெரியப்பா மூர்த்தி நடந்ததெல்லாம் மூர்த்தி சொன்னாமா. இப்ப மாப்பிள்ள எங்கம்மா? உள்ளதான் இருக்காரு பெரியப்பா. போலீஸ் என்ன கையில் சொல்றாங்க? மாப்பிள்ள மேல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னியா? அது கேட்டரிங் ஆர்டர் மூலமா கிடைச்ச பணம் தான் சொல்ல வேண்டியது. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மூர்த்தி. அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எழில் தான் கள்ள நோட்டை கொடுத்தேன்னு அவர் மேல கேஸ் போடுறதா சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. இருமா, நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறேன். வாமா. வா. இங்க பாரு. இந்த ரூல்ஸ் பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் வேணும். உன் கூட்டாளிங்க யார் யாரு, எத்தனை பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சார் எனக்கு தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல சார். ஏன் சார் சொல்றதையே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? சார் பாரு. சார் வணக்கம் சார். என் மாப்பிள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்புமே பண்ணல சார். நீங்க தப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு அவரை வெளியில விட்டுருங்க சார். முதல்ல யார் நீங்க? எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சார் அவர் என் பெரியப்பா சார். உன் பெரியப்பா தானே? ஒன்னு ஜட்ஜ் இல்லையே இவர் சொன்னதை வெளியில விடுறதுக்கு. சார் அவரு நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல சார். அவரை பார்த்தா கள்ள நோட்டு அடிக்கிறவர் மாதிரியா சார் தெரியுது? இப்பெல்லாம் எவனை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுது? கள்ள நோட்டு அடிக்கிறவன் நான் தான். கள்ள நோட்டு அடிக்கிறவன்னு நெத்தியில எழுதி ஒட்டிக்கிட்டா வருவான். எல்லாம் இல்லீகலா சட்டத்துக்கு தெரியாம தானே எல்லா கிரிமினல் வேலையும் பண்றானுங்க. அதுல இவனும் ஒருத்தன். சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். அவர் ரொம்ப நல்லவர், படிச்சவர். அது மட்டும் இல்ல சார், இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சிவசங்கர் இருக்காங்கல்ல, அவங்க பையன் சார். ரொம்ப வசதியான ஆளு சார். இவர் எதுக்கு சார் கள்ள நோட்டு அடிக்கணும்? அதைத்தான் நானும் கேக்குறேன். இவ்வளவு இருந்தோம் எதுக்கு கள்ள நோட்டு அடிக்கணும்? இது பாருங்க, இவன் இன்னாரோட பையனா, படிச்சவனா படிக்காதவனா, ஏழையா பணக்காரனா, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உண்மை. எங்கிருந்து உனக்கு கள்ள நோட்டு கிடைச்சது? இவன் கேங் எது? எத்தனை பேர் இவன் கூட இருக்காங்க? எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சாகணும். சார் 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 நான் தப்பே பண்ணலன்னு சொல்றேன். என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய் நீ தப்பு பண்ணியா பண்ணலையாங்கிறத விசாரிச்சுட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சார் ஏன் சார் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நாங்க தான் எங்க மாப்பிள்ள அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்றோம்ல. ஏய் என்ன ஓவரா சவுண்ட் விடுற? உன்னையும் தூக்கி உள்ள வைக்கணுமா? சார் ஏய் ஆமா நீ மூர்த்தி தானே? நம்ம ஸ்டேஷன்ல நிறைய கேஸ் வாங்கியிருக்கியே. சில கடத்தல், கள்ள நோட்டு கேஸ் கூட வாங்கியிருக்கல. எனக்கு இப்ப புரியுது இவனுக்கு கள்ள நோட்டு எங்கிருந்து வந்துச்சுன்னு. எல்லாரும் கூட்டு கலவானியா? குடும்பமா சேர்ந்துதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் சார் இப்போ அந்த மாதிரி எல்லாம் அவன் பண்றது இல்ல சார். திருந்திட்டான் சார். ஓ இவன் திருந்திட்டான், இவன் ஆரம்பிச்சிட்டானா? ஐயோ
சார் அப்படிலாம் இல்ல சார். சார் உண்மையாலுமே எனக்கு எதுவுமே தெரியாது சார். டேய் இப்படிலாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்ட. உன்னை ஏன் ஸ்டைல்ல விசாரிச்சு உண்மையை வர வைக்கிறேன். சார் எங்க மாப்பிள்ள அப்படிப்பட்டவர் இல்ல சார். அவரை தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இங்க பாருங்க, என்ன டியூட்டி பார்க்க விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்கிட்ட விசாரிச்சுட்டு லீகலா என்ன பண்ணமோ அதை பண்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. சார் சார் ப்ளீஸ் சார், அவர் எதுவும் பண்ணல சார். இங்க பாருங்க, ஏன் நீங்க நிக்கிறீங்க? முதல்ல வெளியில போங்க. சார் சார் சொல்றத சார், கேளுங்க. போங்கன்னு சொல்றேன்ல. கான்ஸ்டபிள், ஐயா. முதல்ல இவங்க எல்லாரையும் வெளிய அனுப்பியா. சார் ப்ளீஸ் சார். சொல்றது கொஞ்சம் கேளுங்க இங்க சார். போறியா இல்ல இவங்கோட சேர்ந்து உன்னை உள்ள வைக்கவா? வெளில வாங்க சார் போடா. வெளில வாங்க சார். சொன்னா நீங்க போங்க. வெளில வாங்க சார் இல்ல சார். சார், வெளிய போங்க. சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் போங்க, போங்க. மாப்பிள்ள அப்படி இல்ல ஏய், சார். சார் நீ என்ன அங்க பாத்துட்டு இருக்க?